அண்மை செய்தி. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்று தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகிறது என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். சுபா வணக்கம். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு இன்றைய தினம் தொகுதி உடன்பாடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த தொகுதி உடன்பாடானது கையெழுத்தாக இருப்பதாக தெரிய வருகிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் முதல் கட்ட அந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த பணிகளை மும்முரமாக தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு புறம் அதிமுகவும் அந்த பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜகவும் தனது கூட்டணி கட்சிகளோடு அந்த கூட்டணியை இறுதி செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட்டணி கட்சிகளோடு அந்த தொகுதி உடன்பாடு என்பது இன்றைய தினம் கையெழுத்தாக இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் டிடிவி தினகரன், அதே போல அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ், மேலும் பாமக கட்சி, அதே போல ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைவருக்கும் இன்றைய தினம் இது தொடர்பாக இந்த கையெழுத்திடுவது தொடர்பாக அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தலைமையானது அழைப்பு விடுத்து இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன நேரத்திற்கு எந்த இடத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று இந்த கையெழுத்தாகிறது என்பது தொடர்பான அந்த தகவலானது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் அந்த கையெழுத்தானது ஆக இருக்கிறது. அதற்காக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று மாலைக்குள் இந்த கையெழுத்தானது ஆக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் பாமகவிற்கு மட்டும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களும், அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்து இருந்தார்கள். அந்த தொகுதி என்பது 10 என உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக அறிவிப்பானது இன்றைய தினம் வெளியாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.